இன்றைக்கி என்ன கேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எம்சி மேத்தா விஸ் யூனியன் ஆஃப் இந்தியா. எம்சி மேத்தா அப்படிங்கிறவர் வந்து ஏகப்பட்ட கேஸ் போட்டிருக்காரு. அதில் இப்போ நம்ம ஸ்பெசிஃபிக்காக பார்க்க போகிற கேஸ் என்னென்னா, தாஜ்மஹாலோட கேஸ். அது என்ன தாஜ்மஹால் கேஸ்? முதல்ல தாஜ்மஹால் அப்படின்னு ஒரு ஆப்ஷனுக்குள்ளே பார்த்தோன்னா, அது நம்ம நாட்டோட ஒரு தேசிய நினைவு சின்னமாகவே இருக்குது. அப்படி தானே? ஒரு யங்ஸ்டர் மத்தியில் கேட்டிங்க அப்படின்னா, ஒரு லவ் அப்படிங்கிறதோட நினைவு சின்னமாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு நினைவு சின்னத்துக்கு ஒரு பாதிப்பு இருக்கிறதா அவருக்கு ஃபீல் பண்ணும்போது அதை ஒரு வழக்காக தொடர்ந்தார். அதை பற்றியான வழக்கை தான் இப்போ நம்ம முழுசாக பார்க்க போகிறோம். ஓகே, பார்க்கலாம். எம்சி மேத்தா அப்படிங்கிறவர் தாஜ்மஹால் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனை பார்க்க போகும்போது, ஆக்சுவலி தாஜ்மஹால் அப்படின்னா எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம், அதோட வெண்மை நிற வெளி தோற்றம் தான். கரெக்டாக? தாஜ்மஹால்னால் வெள்ளை கலரில் பளிச்சுன்னு அவ்வளோ அழகாக பார்க்கும்போதே கண்ணை மாதிரி பறிக்கும் அப்படின்னு சொல்கிறது தான் உண்மையான தாஜ்மஹால். ஆனால் அவர் பார்க்க போன அந்த டைமில் அந்த வெண்மை நிறம் மாறி எல்லோ ஷேட், அதாவது ஒரு மஞ்சள் நிறத்தில் அவருக்கு காய்ச்சடிக்கிற மாதிரி அவருக்கு ஃபீல் ஆகுது. ஸோ அதை எதிர்த்து இது என்னடா இது, நம்மளோட நாட்டோட மிகப்பெரிய நினைவு சின்னத்தில் ஒன்றா இருக்கிற ஒரு ஒன்று இவ்வளோ கலை இழந்து போகிறதா அப்படிங்கிற ஒரு கொஷின் மார்க் அவர் மண்டையில் வருது. ஸோ அதை எதிர்த்து இதை எப்படியாவது சரி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக கோர்ட்டில் வழக்கு தொடர்றாரு. இந்த வழக்கின் மூலயமா அதை சம்மந்தப்பட்ட விசாரணை நடக்க போகும்போது என்ன கணக்கு வருதுன்னா, ஆசிட் மழை அதிகமாக பெய்கிறதுனால தாஜ்மஹாலோட வெண்மை நிறம் பாதிக்கப்பட்டதாக வெளியே வருது. அது எதனால் ஆசிட் மழை எப்படி வரும்? சும்மா வராது இல்லையா? அதாவது அந்த தாஜ்மஹாலை சுற்றி இருக்கிற இண்டஸ்ட்ரி மூலயமா வர புகையினால் மேகமூட்டத்தில் ஏற்பட்ட பாதிப்பாக வெளிப்படுதான் ஆசிட் மழையாக பாதிப்பை உண்டாக்கியிருக்கு. இதனால் தாஜ்மஹால் தன்னோட அழகான தோற்றத்தை இழக்கிற நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கு. இதை விசாரணை மூலமாக தெரிஞ்சுக்கிட்ட நீதிமன்றம் இண்டஸ்ட்ரியை ஒன்று நேச்சுரல் கேஸ் பயன்படுத்தி நீங்கள் நடத்துகிறதா இருந்தால் நடத்தலாம், இல்லை அப்படின்னா இண்டஸ்ட்ரியை கண்டிப்பாக வேறு இடத்துக்கு மாற்ற உத்தரவிடுது. ஸோ இதன் மூலயமா தாஜ்மஹாலை சேவ் பண்ணுறதுக்கு அவர் எடுத்த ஒரு முயற்சியில் அவருக்கான ஒரு சக்ஸஸ் கிடைக்கிது. ஆனால் இண்டஸ்ட்ரி என்ன பண்ணிடுச்சுன்னா, என்னால் நேச்சுரல் கேஸ் யூஸ் பண்ணுற அளவுக்கு எனக்கு கெப்பாசிட்டி கிடையாது, என்னால் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிற பட்சத்தில், ஸோ உன்னால் நேச்சுரல் கேஸ் யூஸ் பண்ண முடியாது அப்படின்னா நீ இண்டஸ்ட்ரியை வேறு இடத்துக்கு மாற்றுறதுக்கு உத்தரவிடுறேன் அப்படின்னு சொல்லி நம்மளோட நாட்டோட நினைவு சின்னத்தை பாதுகாக்கிறாங்க. ஸோ இது வந்து நார்மல் ஒரு கேஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்க முடியாது. நம்ம நாட்டோட நினைவு சின்னம் இதே மாதிரி நிறையா விஷயம் இருக்குது. ஒரு அடிப்படை கடமை அப்படின்னு ஒன்று இருக்குது. நாட்டு மக்களுக்கும் சரி, கவர்மெண்ட்டுக்கும் சரி, நம்மளோட நினைவு சின்னத்தை நம்மளுக்கு அப்புறம் வர ஜென்ரேஷனுக்கு அது எப்படி இருந்ததோ அப்படியே கொடுக்க வேண்டியது நம்மளோட தலையாய கடமை. கரெக்டாக? ஸோ அதில் ஏதாவது ஒரு பாதிப்பை நீங்கள் உண்டாக்குனாலும் சரி, இல்லை மற்றவங்க உண்டாக்குனாலும் சரி, அதை தைரியமாக கேட்குறதுக்கும், அதை சரி பண்ணுறதுக்கும், இல்லை பாதிப்பே உண்டாகாமல் பார்த்துக்கிறதுக்கும் உங்களுக்கு கடமையும் உரிமையும் இருக்குது. அதை என்றைக்கும் மறக்கக்கூடாது அப்படின்னு எல்லாருக்கும் உணர்த்தின ஒரு முக்கியமான கேஸ் இது. இதில் மொத்தம் 192 இண்டஸ்ட்ரி இன்வால்வ் இருந்துச்சு. ஸோ 192 இண்டஸ்ட்ரிக்குமே இதே ரூல் தான். நீ ஒன்று நேச்சுரல் கேஸ் யூஸ் பண்ணு, இல்லை இண்டஸ்ட்ரியை வேறு இடத்துக்கு மாற்று அப்படின்னு உத்தரவாதப்படுது. இது ஒரு நேஷ்னல் கேஸாகவும் பாவிக்கப்படுது. ஏன்னா இது ஒரு நினைவு சின்னம். அந்த நாட்டில் இருக்க எல்லா மக்களுக்குமே அது ஒரு நினைவு சின்னம் அப்படிங்கிறதுனால இது ஒரு நேஷ்னல் கேஸ் அப்படிங்கிற ஆப்ஷன்லையும் எடுத்துக்கிறாங்க. ஸோ இந்த கேஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. வேறு ஏதாவது கேஸ் பற்றி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுன்னா கூட கமெண்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்கிறேன். தேங்க்யூ.